ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருமணம் என்னும் ஒரு புனிதமான சடங்குல என்ன நடக்குது அதை பற்றின வீடியோ தான். ஸோ ஒவ்வொருத்தருமே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பண்புகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசைகளில் இருக்கலாம். இது ஆணும் விலக்கல்ல, பெண்ணும் விலக்கல்ல. ஆனால் அந்த திருமணம் என்னும் அந்த சடங்கு ஒரு புனிதமான உறவுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய உறவு கணவன் மனைவி. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அந்த அங்கீகாரத்தை நாம் எவ்வாறு சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அதாவது திருமணத்திற்கு முன்னாடி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இப்படித்தான் போகணும், ஒரு கணவர் என்பவர் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு வரைமுறைகள் இருக்கு. அதுபோலத்தான் பெண்களுக்கும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வீட்டில் எவ்வளவு சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அதனுடைய மாற்றங்கள்லாம் நிறைய மாறும். ஸோ பொண்ணா பிறந்துட்டா இதுதான் வழிமுறைகள், இப்படித்தான் பின்பற்றணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற ஒழுக்கங்களை அவங்க மாற்றிக்கணும். இது ஆண் சைடு மட்டும் இல்லை, பெண் சைடு மட்டும் இல்லை, ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் புரிந்து அதற்கு ஏற்றார் போல் அனுசரித்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து விட்டு நான் இப்படித்தான் போவேன், நீ இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்துவது என்பது அவர்களுக்குள்ள ஒரு விரிசலை உருவாக்கும். நம்ம இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம், நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். இது சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு வீரர்கள் கூட இருக்கட்டும், ஒரு வசதிகள் வாய்ந்த ஒரு பையன் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டு துறையை சார்ந்த வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு சர்வசாதாரணமாக விவாகரத்து அப்படிங்கிற ஒரு அதை நோக்கி எல்லாருமே செல்றாங்க. வேகமாக காதலிக்கிறாங்க, வேகமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேகமாக குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரையில் விவாகரத்துக்கு போய் நிற்கிறாங்க கோர்ட்டில். அந்த விவாகரத்துக்காண்டி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி வருஷங்கள் செல்ல செல்ல அவங்க அலைஞ்சு ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிருவாங்க. ஸோ இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்தா போதுங்க. நமக்காக அவங்க, அவங்களுக்காக நம்ம 2 பேருக்காக நம்ம குழந்தைகள். இதை ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்தா அந்த விவாகரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு மருத்துவமனைக்கு, இருமல் சிலைக்கு போகிறோம்ல, ஒரு காய்ச்சலுக்கு போகிறோம்ல, அது மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு. விவாகரத்து அப்படின்னு நிறைய இடங்கள்ல இப்போ நிறைய நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிந்து உணர்வு இல்லை. எப்பவுமே ஒரு திருமணமான பிறகு 2 பேரும் ஒன்று சேரும்போது ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் புரிந்து அதற்கு ஏற்றால் போல் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சண்டை வந்தால் அந்த சண்டையை, அந்த விவாதத்தை 3வது மனுஷன்ட்ட எப்பவுமே கொண்டு போகக்கூடாது. நம்ம எப்போ விழுவோம், நம்ம எப்போ படுப்போம் அப்படின்னு நம்மளை கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நண்பரிடமோ, அதே மாதிரி பெண்கள் அவர்களுடைய தோழிகளிடமோ ஷேர் பண்ணக்கூடாது. இது முதலாவது. ஏன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள ஒரு ஈகோலாம் உருவாயிடும், ஒரு அகம்பாவம் வந்துடும்.
ஒரு பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே நம்மளுக்குள்ள ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறதா. ஸோ நம்ம அதுக்கு எப்பவுமே இடம் கொடுத்துடக்கூடாது. மூணாவது மனிதரா யாரையும் உள்ள விடக்கூடாது. இதை சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக இருக்கும். சரி, ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கருத்து வேறுபாடு நடக்கலாம். அந்த கருத்து வேறுபாடு நடக்கையில யதார்த்தமா வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. உன்னை எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்பையிலிருந்து என் தலையெழுத்து இப்படி தாண்டி போகுது. அதே மாதிரி அங்கிருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், உங்களை எப்ப நான் கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, நான் உன்னத்துக்கு உதவாதால போயிட்டேன் அப்படின்னு வார்த்தைகள் போர் எப்பவுமே நீடிக்க கூடாது. ஒரு பிரச்சனைகள் வருதா, ஒரு வார்த்தைகள் வருதா அப்படின்னா அமைதியா இருங்க. 1 நிமிடம் 2 நிமிடம் 5 நிமிடங்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்ப அந்த நேரம் நீ பேசாம விளைவிக்க, நீ நீ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு வார்த்தையில விட்டுறக்கூடாது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நீ உன் வேலையை பாரு. அதுவும் குறிப்பா பெண்கள்கிட்ட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பெண்களும் சரி ஆண்கள்கிட்ட அந்த வார்த்தையை அறவே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கருத்துக்கள் இருக்கா, ஒரு பொறுமையா இருக்கிற நேரம், ஒரு அமைதியா இருக்கிற நேரம், ஒரு சூழல், ஒரு ஆரோக்கியமான சூழல் வரையில ஒரு கலந்து பேசி முடிவு எடுத்துக்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கணவர் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது அப்படின்னா மனைவியை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. பேசுனா இதனுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனால் அவங்கள ஒதுக்கி விட்டு நீங்களா ஒவ்வொரு நிகழ்வுகளை முழு மனதோட ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள், அதாவது அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்ய செய்ய அவங்க நம்மளை விட்டு ஒதுங்குறாங்கன்னு சொல்லி அவங்க தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு ஒதுங்கிடுவாங்க. இதுவும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு காரணமாக அமையும். ஸோ திருமணம் என்ற உறவில், ஒரு சடங்கில் நாம் இவ்வளவு விஷயங்களும் கவனித்து செயல்பட வேண்டும். ஒரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருப்பது எப்பொழுதுமே தவறில்லை. அமைதிதான் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆதலால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.